டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று பார்த்த வீடியோவில் இந்த ஆரஞ்சு கலர் ரோஸை பற்றி பார்த்த நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிங்க் கலர் ரோஸ் நண்பர்களே. அந்த பாருங்கள், 2-3 கண்டெய்னர் வச்சுருக்கேன். ஆமாம் நண்பர்களே, அப்படியே எங்கள் மாடி தோட்டத்தை அப்படியே ஒரு கிளான்ஸ் அப்படியே காட்டிடுறேனே. இந்த பாருங்கள், இந்த நாட்டு ரோஸ், அது ஊட்டி ரோஸ் நண்பர்களே. ஆரஞ்சு, இந்த நாட்டு ரோஸ் நண்பர்களே. இந்த பாருங்கள், இதெல்லாம் அடுக்கு செம்பருத்தி. அடுக்கு செம்பருத்தி இனிமேல் தான் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் பறிக்கணும். இது ரோஸு. இப்போ நம்ம ரோஸு தான் சப்ஜெக்ட் இன்றைக்கி. அப்புறம் இது அடுக்கு செம்பருத்தி நண்பர்களே. இந்த பாருங்களேன், இந்த ரோஸ் ஒரே ஒரு கண்டெய்னர் நண்பர்களே. எவ்வளோ ரோஸ் இருக்குன்னு பாருங்களேன். கிட்டத்தட்ட 10-15 இருக்கும் போல். அங்கே பாருங்கள், இன்னும் மொட்டுக்கள் பாருங்களேன். இன்னும் மொட்டுக்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு கவுண்ட் பண்ணேன்னா அட்லீஸ்ட் ஒரு 10-15 வரைக்கும் அது இருக்கும். ஆமாம் நண்பர்களே, அந்த பாருங்க. அப்புறம் இன்னும் ரோசஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் மொட்டுக்கள். எவ்வளோ மொட்டு இருக்குன்னு பாருங்கள். நாளைக்கு இதெல்லாம் ஃப்ளவர் ஆகிடும். ஒரு எப்படி ஒரு 10-15 மொட்டு அது இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் நண்பர்களே. அப்புறம் இந்த பாருங்களேன், இதுவும் இந்த பிங்க் கலர் ரோஸ் தான். இதாக இருக்குது பாருங்கள். இது அது இல்லாமல் இன்னும் ஒரு 3 கண்டெய்னர் ரோஸ் இருக்குது நண்பர்களே. இந்த காட்டுறேன் வாங்க. 1-2 கண்டெய்னர் காட்டினேன்னா ஒரு 3ஆவது கண்டெய்னர் இருந்தால் இருக்குது பாருங்க. ரோஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பக்கத்துலேயே ஒரு 5-6 மொட்டு இருக்குது பாருங்கள். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இது நாளைக்கு மறந்துடும் நண்பர்களே. அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு கண்டெய்னரில் இந்த பாருங்கள், ரோஸ், பிங்க் கலர் ரோஸு. ஆமாம் நண்பர்களே, இந்த இதுவும் பிங்க் கலர் தான், ரோஸ் தான். அப்புறம் இன்னொரு கண்டெய்னரில் வச்சுருக்கேன் நண்பர்களே. அது வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா டேபிள் ரோஸ் நண்பர்களே. அதை காட்டுறேன் உங்களுக்கு வாங்க. அப்படி வந்து காட்டுறேன். அப்படி இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த இதுவும் ஒரு வகையான ரோஸ் தான் இருக்குது பாருங்களேன். இந்த பாருங்கள், இது ஒரு வகையான ரோஸு. பட் இது என்ன ப்ரீடுன்னு தெரியல நண்பர்களே. நெருக்கமாக இருக்க மாட்டேங்குது, கொஞ்சம் விரிந்து தான் இருக்குது. 7 days ரோஸ்ன்னு சொல்லலாம் பாருங்கள். அந்த ரோஸ் இந்த இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இந்த இங்கே இருக்குது. ஆமாம் நண்பர்களே, மார்னிங் தண்ணி விடுவோன்னு வந்தேன். தண்ணி விடுவோன்னு மட்டும் இல்லாமல் கூட கொஞ்சம் நேரம் இல்லை, இந்த மாதிரி தண்ணி விட்டோம்னாக்க விட்டமின் டி கிடைக்கணும். அது டைம் இஸ் 8:30. கூட கொஞ்சம் நேரம் இந்த மார்னிங் வெயில் இருந்தோம்னா விட்டமின் டி நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். அதனால் இந்த மார்னிங் தண்ணி வருது. ஐ எம் ஃபீலிங் இட்டு ஆஸ் ஏ கன்வீனியன்ட் டைமு அண்ட் ஆல்சோ எக்ஸசைஸு அண்ட் ஆல்சோ ஐ கேன் கெட் த விட்டமின் டி. இதுதான் நண்பர் டேபிள் ரோஸ் நண்பர்களே. இந்த இருக்கு பாருங்க, டேபிள் ரோஸு. இன்னும் கொஞ்சம் நேரத்தை மலர்ந்துடும். இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஏரியா ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக ரோஸஸாக தான் இருக்குது நண்பர்களே. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங். ஹேவ் எ நைஸ் டே. தேங்க்யூ ஸோ மச்.